இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை. ஆமாம், கடைசி சனிக்கிழமை. ஸோ இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லோதரை, ததியோதனம், மதுவர்க்கம், ஆமாம், 3 பண்ண போகிறோம். ஆமாம், 3 பண்ண போகிறோம். ஒன்று காமிக்கலான்னு நினச்சேன். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லோதரைக்கு எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வந்து 1 கப்பு ரைஸ் போட்டு வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி. வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து எள்ளு, இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டீஸ்பூன் வந்து எள்ளு, 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மிளகா. இது எல்லாமே எள்ளு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் எல்லாம் வறுத்துக்கணும். வறுத்து பொடி பண்ணிப்பேன் தனியாக. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு. ரொம்ப சிம்பிள். எள்ளு மட்டும் நல்லா அலம்பிட்டு தான் வறுக்கணும். நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, எள்ளு வாங்கி அலம்பி வச்சுருவேன் ஃபஸ்ட்டு. அதனால் நான் இது பண்ணல. இல்லைன்னா அலம்பிட்டு ஜலத்தோடு வறுத்தா கூட வறுத்துரும். அப்படியா? ஆமாம். சரி, இன்றைக்கி எந்த பெருமாள் சொல்ல போகிறீங்க நீங்கள்? இன்றைக்கி வந்து மதுவர்க்கம் பண்ண போகிறோம். இந்த மதுவர்க்கம் வந்து எல்லா பெருமாள் கோவில்லையும் பண்ணாலும் இது வந்து ஸ்பெஷலாக வந்து குணசீல பெருமாள் கோவிலில் இந்த மதுவர்க்கம் கொடுப்பான். இந்த மதுவர்க்கத்தை பற்றியும் குணசீல பெருமாளை பற்றியும் பேசலாம். ஓகே. திருச்சி பக்கத்தில் இருக்கார் இல்லையா? ஆமாம், திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற வழி. எள்ளு பொரிஞ்சு வறுத்து வச்சுட்டேன். இந்த மிளகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வறுத்துருக்கேன். எண்ணெய் விடாமல் வறுத்துனா நல்லது. ஓகே. வறுத்துன்னு பொடி பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு காமிச்சல்லையா, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு வெடிச்சிட்டு போட்டுட்டு சாதம் போட்டு இதையும் கலக்க வேண்டியதான். உப்பு போட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், பெருமாள் சொல்லிட்டு இருந்தீங்களே. இந்த கோவில் வந்து குணசீல பெருமாள் சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கோவில் இது. ரொம்ப பிரசித்தி வாய்ந்த. ஆமாம், இங்கே வந்து 6 கால பூஜை நடக்கும். காலம்பரை ஏர்லி மார்னிங்லேருந்தே ஆரம்பிச்சிடும். அர்த்தஜாம பூஜை வரைக்கும் 6 காலம் இருக்கும். முதல் காலத்தில் வந்து விஸ்வரூப தரிசனம் பெருமாள். அப்போ கறந்த பால் அபிஷேகத்துக்கு. 2ஆம் காலத்துக்கு வந்து வெண்பொங்கலும் மதுவர்க்கம் கொடுப்பான். 2ஆம் கால பூஜைங்கிறது ஒரு காலம்பரை ஒரு 8:30 மணிக்கு இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த சமயத்தில் வெண்பொங்கலும் இந்த மதுவர்க்கம் கொடுப்பான். இந்த மதுவர்க்கம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, தேங்காய் துருவல், தேன், நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு பிசைறது. இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த மதுவர்க்கத்தை. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த குணசீல பெருமாள் கோவில் வந்து எப்படி உருவானது, என்ன இதில் வந்து சக்தி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வறுத்துட்டு இல்லையா, இப்போ இந்த ரைஸையும் போட்டுன்றேன். போட்டு இது பண்ணுறேன். உப்பு போட்டிருக்க எல்லாத்தையும் போட்டு கலந்துன்றேன். நீங்கள் சொல்லுங்க. இந்த கோவில் வந்து கிருதாயுகம் அப்படிங்கிற 3 யுகத்துக்கு முன்னால் 3 யுகங்களாக இருக்குது இந்த கோவில். பவிஷ்ய புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோவில் இது. ரொம்ப பழைய கோவில். அந்த காலத்துலலாம் வந்து முனிகள், ரிஷிகள் அங்கேயே வந்து தங்கி பெருமாளை சேவித்து தவம் பண்ணி பெருமாளையே வரவழைச்சு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தலங்களில் இந்த குணசீல பெருமாள் ஸ்தலமும் ஒன்று. அப்போது ஒரு மகரிஷி வந்து இங்கே வந்து தங்கி காவிரி ஆத்தங்கரையில் ஆசிரமம் வச்சு பர்ணசாலையெல்லாம் வச்சு பெருமாளை பார்த்து தவம் பண்ணியிருக்கார். அங்கே இருக்கிற பெருமாளுடைய அழகை பார்த்து மயங்கி அவரும் அவருடைய குரு, இந்த குருக்கிட்டேருந்து கத்துண்ட வித்தை என்னென்னா, எப்படி தவம் இருக்கணும், பெருமாளை நோக்கி தவம் இருந்து பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறது எப்படி, அதே மாதிரி பண்ணி பெருமாளை வர வச்சார். பெருமாள் கிட்ட வந்ததுக்கப்புறம் தனக்கு என்ன வேணும்னு கேட்காம தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு வேண்டி கேட்டுன்றனால இந்த ஸ்தலத்துக்கு அந்த குரு சீடனை பேரே வச்சார். அந்த சீடன் பேர் தான் குணசீலன். ஆமாம், இந்த குணசீலன் வச்சார். அப்போ வந்து குறிப்பாக குணசீலன் மகரிஷி வந்து கேட்டது வந்து உடல் நலத்துக்கும் மன நலத்துக்கும் எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும். ஆமாம், அவர் வேணுனதெல்லாம் கொடுத்த பெருமாள் தானும் வந்து ஒன்று சொல்லிட்டு போனாராம். பெருமாளே அந்த குணசீல மகரிஷ்ட என்னன்னா, திருப்பதிக்கு வந்து என்னைய பார்க்க முடியாதவா இங்கே வந்து சேவிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து திருப்பதி போகிறதுங்கிறது ஒரு பெரிய
விஷயம். நமக்கு இப்போல்லாம் வண்டி வசதிலாம் இருக்குது, அப்போல்லாம் வந்து நடந்தான் போகணும், காட்டு பாதை, அதனால் எல்லாராலையும் முடியாது. ஸோ பெருமாளே வந்து சொல்லியிருக்கார், திருப்பதி போக முடியாதவா இங்கே வந்து என்னை சேவிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் இந்த கோவிலை வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாள். இந்த பெருமாளுக்கும் பேர் வந்து திருப்பதி பெருமாள் பேர் தான், பிரசன்ன வெங்கடாச்சலபதி. வந்த தினம் எப்படின்னா கிருதாயுகம், 3 யுகங்களுக்கு முன்னால் கிருதாயுகம், புரட்டாசி சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம், தனுர் லக்னம், அதில் வந்துட்டார், வந்தாச்சு. இவரும் வந்து அழகாக அபிஷேகம்லாம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி நடத்தின்னு இருக்கார். இவருடைய குரு சொன்னனே, அவர் பேர் வந்து தல்பிய மகரிஷி அப்படின்னு சொல்லுவாள். இந்த தல்பிய மகரிஷி வந்து மனசில் என்ன நினச்சிருந்தான்னா, பத்ரி போகணும் அப்படின்னு. பத்ரி போகிறதுக்கு கூட வந்து குணசீலம் மகரிஷியும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சின்னு இருக்கார். இது வந்து இவருக்கு தெரிஞ்சிடுது, சீடனுக்கு. குணசீல மகரிஷிக்கு பெருமாளை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல, இந்த பிரசன்ன வெங்கடாச்சலபதியை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. இவர் மனசில் நினச்சது பெருமாளுக்கு தெரிஞ்சுட்டோம். யாருமே ஓப்பனாக பேசிக்கல. குரு நினச்சிருக்கார் பத்ரி போகணும் அப்படின்னு. அவருக்கு வயசாகிடுத்து, கூட கூட்டின்னு போகணும், துணைக்கு ஆள் வேணும். அது குணசீலத்தை விட்டால் வேறு ஆள் கிடையாது. குணசீலத்துக்கு இங்கே பெருமாளை பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். அது பெருமாளுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு நாள் நைட்டு பெருமாள் வந்தார் குணசீல மகரிஷ்ட. ஃபஸ்ட்டு குருவோடைய ஆசையை நிறைவேற்று, பத்ரியிலே நான் தான் இருக்கேன், இங்கே நான் பார்த்துப்பேன், நீ என்ன எனக்கு கட்டளை கொடுத்தியோ, என்னை தேடி வர்றவாளுக்கு உன்னோட மக்களுக்கு உடல் நலத்தையும் மன நலத்தையும் நான் கொடுக்கணும் இல்லையா, நான் அதை பார்ப்பேன். சங்கு சக்கரதாரி ஜெஷி, கையில் செங்கோல் இருக்கும், இந்த செங்கோல் வச்சு நீ என்ன நினச்சியோ, நீ என்ன கேட்டியோ அதை செஞ்சு தரேன், நீ உன் குருவோட போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சார். அதுலேருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரசன்ன வெங்கடாச்சலபதியோட செங்கோல் ஆட்சி அங்கே நடக்கிறது. குறிப்பாக வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவா இங்கே வந்து உச்சிக்கால பூஜையும் அர்த்தஜாம பூஜையும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே வந்து பக்தர்களுக்கெல்லாம் வந்து துளசி தீர்ப்பம் வந்து முகத்தில் வந்து தெளிப்பான், ரொம்ப நல்லது. ஒரு மண்டலம் இங்கே தங்குவா, தங்கறதுக்கு இடம்லாம் உண்டு. அங்கே ஒரு மண்டலம் தங்குவாங்க, தங்கி இங்கே கொடுக்குற துளசி தீர்த்தத்தை எடுத்துட்டோன்னா பாதி பிணி வந்து போகும் அப்படின்னு நம்பிக்கை உண்டு. குணசீலம் அப்படின்னா, குணம் அப்படின்னா வந்து குணம் அடையுதல் அப்படின்னு அர்த்தம். சீலம்னா இடம், குணம் அடையிற இடம் இது குணசீலம். பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் பேர். ஒரு வாட்டி கோயில் போகும்போது நம்ம வீடியோ எடுப்போம். ஆமாம், இது தத்தியோனத்துக்கு வந்து தத்தியோதனம் எடுத்து வெண்ணெய் பால் தயிர் விட்டுனேன், கொஞ்சோண்டு கடுகும் இஞ்சி தாளிச்சுட்டேன், அதெல்லாம் எடுத்து போட்டேன். கல்கண்டு, வாழைப்பழம், தேன், கொஞ்சம் நெய், கொஞ்சம் தேங்காய் துருவல். கோயிலில் தேங்காய் தூள் போடுவேன். இப்போ நான் இப்போ போடல, தேங்காய் உடைக்க போகிறேன், அப்புறம் உடைச்சிட்டு அப்புறம் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது அவ்வளோதான். நம்ம இதில் வந்து பழம் வேறு எதாவது ஆட் பண்ணிக்கலாம். அங்கே பழமும் கொடுப்பா, ஆப்பிள், என்ன பழம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன். கல்கண்டு, நெய், தேன், பழம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருமாள்கிட்ட வச்சுருவேன். அப்புறம் தேங்காய் பெருமாள் உடைப்போம் இல்லையா, உடச்சதை வந்து 3 லாஸ்ட்டாக போடுறேன். புரட்டாசி சனிக்கிழமைக்கு இந்த நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம். ஆமாம். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு எல்லோதரை, ததியோனம், மதுவர்க்கம். மதுவர்க்கம் இன்னும் தேங்காய் போடணும். ஓகே, தேங்க்ஸ்.